இதுவும் ஒரு விதமான அடிமைத்தனம், ஏமாற்று வேலை, அடிமைத்தனம் தான் அது. பிராமணர்கள் அல்லாதவர்கள் எல்லாம் சாப்பிட வச்சுட்டு அதுல பிராமணர்கள் உருண்டு, இவர்கள் சாப்பிட்டதுல பிராமணர்கள் அல்லாத உருண்டு இருந்தாங்கன்னா இதுவும் ஒரு விதமான ஜாதிய வன்கொடுமை. ஆமாமா. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். அப்ப இந்த சீவன்கிற உயிர் தாண்டா சிவலிங்கம்னு சொல்றாங்க. ராசராஜ சோழனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் கோயில்ல, பெருவுடையார் கோயில்ல தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றிங்கிறதான் சொல்லு. அதுல தென்னாடுடைய சிவனுக்கு சமஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்றாங்க, தமிழ் கடவுள் முருகனுக்கு சமஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே தமிழே வந்து தமிழ் கோவில்களுக்கு நுழையாம இருக்கு. 1 கோடி பக்தர்களுடைய கோரிக்கை தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டியது, ஒற்றை பிராமண அர்ச்சகருடைய கோரிக்கையை சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்ய வேண்டியது. அரசு வந்து யாருக்கு முக்கியத்துவம்? 2 பேரும் சமமா நிறுத்துச்சு அப்படின்னா தவறு யாருக்கு? இப்ப இருக்கிற காலகட்டத்துல கடவுள் வழிபாட்டுல தமிழர்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு இல்ல, அதிகப்படியா வந்திருக்காங்க. ஸோ முதலா தமிழ்நாட்டு கோவிலுக்கு பிராமணர்களுடைய உள்ளீடு வந்து பண்ணது. ஆடூர் சபாபதி சிவாச்சாரியர் எனக்கு வந்து வள்ளலார் கனவுல வந்து தான் வந்து பூசை பண்ணிக்க சொல்லிட்டாருன்னு சாவி எடுத்துட்டு போயிட்டு அந்த ஞான சபையத்திலிருந்து 130 ஆண்டுகளா பூசை அப்படின்னாலே என்ன இருக்குன்னா பூ செய்து தான் இருந்தோம். பூவை கொண்டு செய்யக்கூடிய பூசை தான் அது. ஐயா அப்படிங்கிறது வயதில் மூத்தவர்களுக்கு அழைக்கக்கூடிய ஐயா, பெண்கள் வயதில் மூத்தவர்களுக்கு ஐயை. ஸோ பொதுவாக வந்து மதிப்பு மிக்கவராக கூறுவது ஐயர். இது வந்து சாதி பெயர் அல்ல, சரிங்களா? இது தமிழ் சொல். முன்னோர்களுடைய அந்த காலகட்டத்தில் இருந்த போது திருமணம், அந்த வாழ்வு முறை பற்றி ஏதாவது சொல்லுங்க. தமிழகத்தின் தலைசிறந்த கல்வி நிலையங்கள் சங்கமிக்கும் நாமக்கல்லில் ஒரு புதிய சகாப்தம். மதரசா கல்வியுடன் இணைக்கப்பட்ட மாபெரும் கல்வி நிலையம் ஆலிம் இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மொத்தம் 7 ஆண்டுகளில் ஆலிம் ஹாஃபில் பாடத்துடன் சர்வதேச தரத்திலான பள்ளி படிப்பு. சிறு வயது முதலே போட்டித் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்பு. உயர்கல்விக்காக பன்னாட்டு கல்வி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம். விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலைக்கான பயிற்சி வகுப்புகள். மாணவர்களுக்கு இயற்கையான சூழலில் தங்கும் விடுதி, சத்தான உணவு, அன்பான உபசரிப்பு. For admission, contact 8940078678. நவரஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மூத்த பத்திரிகையாளர், மெய்யியல் ஆய்வாளர் விஸ்வநாத் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம். சார், இப்போது முடிஞ்சு போன ஒரு விஷயத்தையும் திரும்பி கலரி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி தமிழ் சமூகத்தில் நிறைய மாற்றங்கள் வருது. தமிழ் சமூகம் வந்து நிறைய விஷயங்களில் பாதிக்கப்படுறாங்க. அந்த வகையில் கரூர் மாவட்டம் நெரூர் பகுதியில் வந்து சதாசிவர் அவருடைய நினைவு நாளில் வந்து எச்சி இலையில் உருளும் அந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது பக்தி முறையில் வருமா? இல்லை, அது வந்து உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சியான ஒரு நிகழ்வாகவே நான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டது. இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வால் தடை செய்யப்பட்ட ஒன்றை வந்து தனி நீதிபதியோட அனுமதி பெற்று செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இதற்கு அந்த அர்ச்சகர்கள் சங்கம் நினைக்கிறேன், அவர்கள் வந்து மாணவர் சங்கம் அவர்கள் வந்து ஒரு நபர் நீதிமன்றம் இதற்கு வந்து அனுமதி கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த முறை இருக்கு இல்லைங்களா, இது வந்து உண்மையிலேயே வந்து ஒவ்வொரு மனிதனுமே சக உயிரினத்தை மதிக்க வேண்டும். எல்லோருமே கடவுள் தன்மை நிறைந்தவர்கள், எல்லா உயிர்களுமே கடவுள் தன்மை, இறைவர் தன்மை நிறைந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சக மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில இந்த பிராமணர்கள் அவர்கள் உண்டு மீதம் வைத்திருக்கக்கூடிய அந்த எச்சில் இலை மீது பிராமணர்கள் அல்லாதவர்களை உருளச் செய்வது அப்படிங்கிறது முழுக்க நீங்கள் வந்து இது வர்ணாசிரமத்தினுடைய கொடூரம் உச்சம்னே சொல்லலாம். சரிங்களா? எல்லாரையும் சூத்திரர்களாக பார்க்கக்கூடிய அந்த பார்வை தான் அது. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இது நாள் வரையிலும் எதற்காக வந்து ஒட்டுமொத்தமாக திருவருட்பிரகாச ராமலிங்கர் காலத்திலிருந்து போராடினார்களோ அதையெல்லாம் தகர்த்தெறிவதை போல இருக்குது. சாதி, மதம், குலம், கோத்திரம், ஆச்சாரம், வர்ணம், மதம் எதுவுமே பார்க்கக்கூடாது. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும். குறிப்பாக பிறருக்கு வந்து உணவு கொடுக்க வேண்டும்
அப்படிங்கிறது திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமாள் தர்மசாலை அப்படின்னு உணவு கொடுக்க வேண்டும் இங்கே. ஆனா உணவு 1867 கட்டி வச்சு 180 ஆண்டுகளாக அந்த அடுப்பு வந்து இன்னமும் வந்து அணைக்கப்படாமல் புகைந்து கொண்டே இருக்குமாறு செஞ்சிருக்காங்க. அப்படின்னு என்னன்னா தொடர்ந்து உணவு கொடுக்கணும், ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஏழை எளிய மக்கள் வந்து என்ன காரணம்னா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறைவருடைய எல்லா உயிரினங்களுமே இறைவருடைய தன்மை கொண்டது அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா சக மனிதரை வந்து இப்படி எச்சில் இலை மேலே உருளை செய்வது வந்து ஒரு அவமானகரமான ஒரு செயல். என்ன ஜாதியினர்களை தான் அங்க உருளை சொல்லியிருக்காங்க. ஆமா, ரொம்ப ஆமா. நீங்க அது நான் என்ன கேட்கிறேன்னா இதுல நீங்க வந்து இப்போ இந்த பக்தி அப்படின்னு இருக்கு. பக்தின்னா வழிபடுவதுங்க. ஒரு உருவ அடிப்படையில் ஒரு இறைவருக்கு ஒரு உருவம் கொடுத்து அவரை வணங்குவது, முன்னோர்களை வணங்குவது, அதில் நம்ம குலத்திற்காக உயிரிழந்தவர்களை வந்து குலதெய்வமாக வணங்குவது அப்படிங்கிற இந்த முறைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உருவ வழிபாடு அப்படிங்கிறது பக்தி இங்கே தமிழில் இருக்குது. அது வந்து என்ன ஒரு மரியாதை செலுத்துதல், நினைவூட்டுதல், அவங்களோட வீரத்தை நம்ம நினச்சிக்கிட்டு அவர்கள் துணையாக எடுத்துகிட்டு போய் அடுத்த எதிர்காலத்தை நோக்கி போகிறது அப்படிங்கிற அந்த கான்செப்டில் இருக்குது. இதில் இந்த உணவு படைத்தல் அப்படின்னா இறைவருக்கு உணவு படைச்சாலும் என்ன பண்ணுறோம், இறைவருக்கு உணவு படைச்சு அதன் பிறகு மனிதன் தான் சாப்பிட்றான் இல்லைங்களா. ஆமாம். அப்புறம் காகத்துக்கு வைக்கிறோம். இதெல்லாம் வந்து பிற உயிரினங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அந்த ஒரு மெத்தடாக கொண்டு வந்து ஒரு கஷ்டமாக கொண்டு வந்தது, ஒரு பழக்க வழக்கமாக கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த முறை அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழில் வந்து இப்படி ஒரு முறை இல்லவே இல்லை. இது பக்தியிலே வராது, பக்தியில் வராது. சரிங்களா. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பக்தி. இது காரணம் என்னன்னா அவர்கள் உண்ட இலையில வந்து இது உருண்டதால் என்ன ஆக போகுது, என்ன பலன் கிடைக்க போகுது? இப்போ நீங்க அவங்க ஏதாவது வந்து ஒரு இல்ல அது பிற சாதியினருக்கு பலன் இல்லை, ஆனா அவர்களுக்கு அது பலனா இருக்கலாம்ல. அவர்களுக்குமே என்ன பலன் இருக்க போகுது? இல்லை, ஒண்ணுமே இல்லை. இது என்னன்னா தாங்கள் வந்து கடவுளை போலவும் தாங்கள் உண்ட இலையில வந்து இவர்கள் உருண்டால் அவர்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்பதை போலவும் ஒரு மாயையை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டும். இதுவும் ஒரு விதமான அடிமைத்தனம், ஏமாற்று வேலை, அடிமைத்தனம் தான் அது. இதுல என்ன முதல்ல அவங்க உருண்டு இருக்கலாமே, சாப்பிட்ட பிராமணர்கள் முதல்ல உருண்டு அவங்க சாப்பிட்டால தானே. இல்லைன்னா என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா இவர்கள் எல்லாம் பிராமணர்கள் அல்லாதவர்கள் எல்லாம் சாப்பிட வச்சுட்டு அதுல பிராமணர்கள் உருண்டு இவர்கள் சாப்பிட்டதுல பிராமணர்கள் அல்லாத உருண்டு இருந்தாங்கன்னா ஒரு சமூக நீதி இருக்கு, வழக்கு வந்துரும் போது. இல்ல அது ஏங்க இது எப்படி இது வந்து நீங்க பிராமணர்கள் சாப்பிட்டதை வந்து பிராமணர்கள் அல்லாதவர் உருளை செய்யறது வந்து அது குற்றம் இல்லையா? அது வன்மம், பெரிய அதன் அடிப்படையில் அது வந்து அது பிழையாக நான் பார்க்கணும். ஏன்னா இப்போ இந்த விஷயத்தை நாங்க ஏன் முன்னாடி எடுத்து நெவரெஸ்ட் தமிழ் குரல் கொடுக்குது அப்படின்னா எல்லாருமே வந்து இந்த சவுக்கு சங்கர் சம்பந்தமான விஷயங்களும் இர்ஃபானோட விஷயங்களும் இருக்காங்க. அதையும் தாண்டி இது ஒரு மிகப்பெரிய நடந்த கொடூரம். இது ஒரு வன்மம். நாங்க முன்னெடுத்துருக்கோம். நமக்கு என்ன வியப்புனா நீதிமன்றத்தில் என்ன சொல்லி அனுமதி வாங்கினாங்கன்னு தெரியல. நீதிமன்றத்துக்குள்ள நம்ம போக முடியாது, வழக்கு விசாரணை அதனுடைய தீர்ப்புகள் அப்படின்னு நீதிமன்றத்தோட. ஆனால் இந்த செயல் தான் நம்ம பேசுறோம். இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் தொடக்க காலத்திலிருந்தே இருந்தாலும் தவறுன்னு தான் சொல்றோம். அதை மீண்டும் மீட்டெடுத்து அவர்கள் செய்வதும் அது பிழையாக தான் நம்ம பார்க்கிறோம். இதுல நீங்க வந்து எந்த ஒரு மகானும் அருளாளர்களும் பொதுவாக நீங்க இந்த சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது சின்னதாக காக்கா கடைக்கு அடிச்சுட்டு கொடுப்பாங்க. அது அவங்களே கொடுத்த பிரசாதமா இல்லை கொஞ்சம் 2 சாப்பாடு எடுத்துட்டு கொடுப்பாங்க. இப்போ ஒரு சிலர் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில பொருட்களை வந்து வாயிலேருந்து எடுத்து கொடுத்ததெல்லாம் இருக்குது. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவர்கள் சித்தில் செய்கிறது. சித்தியில் செய்யும்போது என்ன ஆகுனா அது அவர்களுக்கு வந்து எச்சிலாவே தோன்றாது, அந்த இனிப்பே வேற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் சில அனுபவங்கள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் அது ஒரு சித்து வேலையாக செய்வாங்க. அது தனி கேட்டகரி. சரிங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது முழுவதுமே நீங்கள் வந்து நம்ம ஒரு மனிதத்தன்மைக்கு ஒவ்வாத ஒரு செயலாக இருக்குது. அது இந்த 2024 அதுவும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு செயல் நடக்குது அப்படிங்கிறது அதிர்ச்சிகரமாக இருக்குது. இல்லை அதுதான் சில நாட்களாகவே இந்த மாதிரி சம்பவங்களும் நடக்காமல் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் ஒரு வைரலாக ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. இது பெரும்பாலும் வந்து இப்போ பெரிய ஊடகங்களில் பேசப்படல, முக்கியமான அரசு தலைவரும் எதுவும் கண்டனம் தெரிவிக்கலை. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இது வந்து 2 நீதிபதிகள் அமர்வுல வந்து தடை செய்யப்பட்ட 2015 தடை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா இப்ப ஜிஆர் சுவாமிநாதன் தலைமையில இது மறுபடியும் மறு உத்தரவு கொடுத்திருக்காங்க. அதற்கு அர்ச்சகர் சங்கம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, அந்த மாணவர் சங்கம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. தமிழக அரசு விரைவான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை வந்து பெரும்பாலும் போய் சேரல. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை இது அதுதான் சொல்றேன். நீதிமன்றத்தில் என்ன சொல்லி இவங்க அனுமதி வாங்கினாங்க அப்படின்னு நமக்கு தெரியல, என்ன அடிப்படையில் அனுமதி வாங்கினாங்கன்னு தெரியல. அது தடை நீக்கப்பட்டதுக்கான காரணம் நம்ம வந்து அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நம்ம பார்க்காம சொல்ல முடியாது. ஆனால் இது எதுக்கு போய் அவங்க அனுமதி கேட்டாங்க? அப்படிப்பட்ட
சடங்கா அப்படின்னு கேட்க உடனே இவங்க திருப்பி கேட்பாங்க, ஆதீனங்கள் வந்து தலையில தோளில் சுமந்துட்டு வர்றாங்க அப்படின்னு அதற்கே எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இல்லைங்களா. ஆனால் அது பட்டின பிரவேசம் என்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஒரு தலையில் ஒரு 4 பேரை தூக்குவது ஒரு விளையாட்டாக, நீங்கள் வந்து விளையாட்டில் ஜெயிச்சா கூட 4 பேர் சேர்ந்து ஒரு உயர்த்தி பிடிப்பது அப்படிங்கிற பார்வையில் கூட அதை பார்க்கலாம். பட் இது வந்து நம்ம வந்து சாப்பிட்ட இலை மீது உருளுவது அப்படிங்கிறது அது என்ன பண்பாடு அப்படின்னே நமக்கு தெரியல. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பாடாக ஒருவேளை கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு காரணத்துக்காக இருந்தாலும் கூட அது மனித குலத்துக்கு வந்து ஒவ்வாத ஒன்றாக இருக்கிறது என்று கூறி அவர்களே இதை தவிர்த்திருக்கணும். இதுக்கு போய் எதுக்கு வந்து அனுமதி? இந்த சம்பவத்தில் தலையிட்ட அந்த பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் குற்றவாளிகள் தானே? அதுதான் இது நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். இந்த ஏன்னா இது வந்து குற்றம் சம்பவம் தானே. சிம்பிளா சொல்ல போனா எல்லாரும் அவரவர்கள் விருப்பத்துல தான் வந்து விழுகிறாங்க அப்படின்னா அது வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மூட நம்பிக்கை விளக்க வேண்டிய பொறுப்பு வந்து இந்த சதாசிவ பிரம்மேந்திரர் போன்ற ஞானிகளுக்கு இருக்கு. அவர்களை பின்பற்றக்கூடிய அவர்களை வந்து பாதுகாத்து சுற்றி இருக்கக்கூடிய அடுத்த கட்டமா இருப்பாங்க. அவருமே இதை விரும்பி இருக்க மாட்டார்ல. அதுதான் தெரியல நமக்கு. அது எப்ப இருந்து இந்த பழக்கம் வந்துச்சு, எது இடைப்பட்ட காலத்துல வந்துச்சுன்னு நம்ம விசாரிச்சாதான் தெரியும். எப்படி இருந்தாலும் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இதுவும் ஒரு விதமான ஜாதிய வன்கொடுமை. ஆமாமா, நீங்க வர்ணாசிரம கொடுமை தானே அது. நீங்க அதையே வந்து அவர்களை மட்டும் எல்லாரும் அவர்களும் அதைத்தான் நான் சொல்ல வரேன். இது சம அளவில் எல்லா பக்தர்களுமே செய்திருந்தார்கள், எல்லா சாதிக்காரர்களும் செய்திருந்தார்கள், பிராமணர்களும் செய்திருந்தாங்க, வைசியர்களும் இருந்தாங்க, சூத்திரர்களும் செய்திருந்தார்கள்னா கூட நம்ம வந்து ஏத்துக்கலாம். குறிப்பிட்ட வந்து நான் பிராமின்ஸை மட்டும் பண்றதா அப்படி இருந்ததுன்னு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு தவறு தானே, பிள்ளை தானே அது. இது பொதுவா எனக்கு இந்த வழக்கம் ஆந்திராவில் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னா அது ஆந்திரா கர்நாடகால கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்ப தமிழ்நாட்டுல இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கல. பெரும்பாலும் இந்த ஜாதிய வேஷம் இல்லாமல், மத துவேஷம் இல்லாமல் எல்லாருமே ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த தருணத்துல மீண்டும் இந்த மாதிரி நிகழ்வுகளை எடுப்பதை இந்த எந்த தொலைநோக்கு பார்வையில நம்ம பார்க்கணும்? இல்லை, இது என்னன்னா பக்தர்களுக்கு எத்தை தின்னால் பித்தம் தெளியுங்கிற சூழ்நிலை இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு நம்ம வாழ்க்கை சிக்கல்கள் தீர்ந்துரும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் போறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போறாங்க, ஒரு தீர்வை நோக்கி போறாங்க. அதனால இதெல்லாம் செஞ்சா அப்ப அப்படிப்பட்ட வர்றவங்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது இந்த அமைப்புகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மிக முக்கியமான பணி. இல்லை இதெல்லாம் செய்யாதீங்க. இப்போ சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதா அமிர்தானந்த மையம் இருக்காங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கன்னியாகுமரி கடற்கரையிலே இருந்தவங்க. அவர்களுக்கு வந்து அடக்க இடம் இருக்கு, அங்கே நீங்க எந்த வழிபாடும் செய்யக்கூடாது, வந்து அமைதியாக உட்காந்துட்டு போயிடணும். திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமனார் அதே போல தான். அங்கே வந்து நீங்கள் வந்து இந்த பூசை செய்வது, தேங்காய் உடைப்பது, உருளுவது, இந்த மாதிரி குட்டிக்கரணம் போடுறது இதெல்லாம் அங்கே கிடையாது. சரிங்களா? அங்கே வந்து வழிபாடு மெல்லன துதித்தல் வேண்டும், வழிபாடு ஒளி வழிபாடு செய்ய வேண்டும் என்பது தானே. இதுதான் நம்முடைய தமிழர்களுடைய மெய்யிலே இருக்குது. ஸோ உருவ வழிபாடுங்கிறது வந்து முதற்கட்டமாக இருக்கக்கூடியவங்களுக்கு பக்தியிலையும் அதற்கு பிறகு ஞானத்தை நோக்கி எடுத்து செல்லணும். பக்தி ஞானம் ரெண்டு தான். இந்த பக்திங்கிறது உருவ வழிபாடு இருக்கிறது. அடுத்து ஞானம்னா உருவ வழிபாடு தேவையில்லை. அது வந்து நீச்சல் பழகிய வீரர்களை போல நீச்சல் பழகிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதுக்கு வந்து டியூப் இடுப்புல, அது போல தான் இந்த உருவ வழிபாடு. இதெல்லாம் குறியீடுகள் தான் வந்து திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமரே சொல்றாரு. இந்த உருவங்கள் நம்ம இப்போ வணங்குறதுலாம் குறியீடுப்பா, இறைவரை பற்றி குறியீடு, அதில் உண்மைத்தன்மை அது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நம்ம சித்தர்கள் காலத்திலிருந்து நமக்கு சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒன்று. கோயிலாவது எதடா, குளங்களாவது எதடா, கொஞ்சினும் குலாமரே, கோயிலும் மனத்துள்ளே, குளங்களும் எல்லாம் மனத்துக்குள்ளதான் இருக்கு, உனக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லதான் சித்தர் பாடல்கள் இருக்கிறது. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய்கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். அப்ப இந்த சீவன்கிற உயிர் தாண்டா சிவலிங்கம்னு சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே நம்ம எல்லா உயிருக்குள்ளேயும் இந்த இத்தனை இறைத்தன்மை இருக்கு. அப்ப சக மனிதரை இறைவராக நீங்க வணங்கணும். சகை மனிதரை இறைவராக வந்து நம்ம வணங்க வேண்டியது, போற்ற வேண்டியது. அவர்கள் தகுதிக்கும் தராதரத்திற்கும் அறிவு தராத்திற்கு வேற்றுமல் நம்ம ஏற்ற இறக்கு இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர்கள் மனிதர்கள் தானே, அது இறைவர் கூடியிருக்கக்கூடிய மனிதர்கள் தானே. அவர்கள் எப்படி நீங்கள் வந்து போல எச்சில் இலை மீது உருள வைப்பது? இது வந்து இறைத்தன்மைக்கு எதிரானது, இறை கொள்கைக்கு எதிரானதாக தான் நம்ம வந்து, அதுவும் குறிப்பாக மெய்யியல் தொடர்ந்து நம்ம ஆய்வுகள் செஞ்சுட்டு வரோம். என்னுடைய கல்வியை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலாசபி அண்ட் ரிலிஜன் தான், மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி அண்ட் ரிலிஜன் தான் நான் பண்ணினேன். ஸோ அதெல்லாம் நான் பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது, பெரும் அதிர்ச்சியாக தான் இருக்குது எல்லாத்துக்குமே. உங்களுடைய பார்வையில் வந்து தமிழ் கலாச்சாரங்கள் வந்து இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜிக்கும் இப்போ இருக்கிற இந்த இளைஞர் பருவத்திற்கும் எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ் கலாச்சாரம்? இப்போ சோசியல் மீடியா சமூக ஊடகங்கள் வந்ததுக்கு பிறகு நல்ல செய்திகள் போகின்றன. ஆனால் என்னென்னா நல்ல செய்திகளை விட வந்து எதிர்மறையான செய்திகள் அதிகமாக போகுது. இப்போ அதுதான் இப்போ இருக்குது. அதுதான் காரணம் என்ன, அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது போல தான். நம்ம வந்து பாசிட்டிவான செய்திகளை மக்கள் பார்க்க மாட்டேங்கிறோம். இப்போ நம்மளே வந்து வியூஸ் வந்து நம்ம தான் ஒரு இது பாசிட்டிவாக போட்டோம்னா குறைவாக தான் வரும். நெகட்டிவாக தம்ப்நெயில் வச்சு டைட்டில் வச்சு அதை பண்ணோம்னா உடனே நிறைய பேர் பார்க்கக்கூடிய அந்த தன்மை இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கானா, இப்போ அந்த மாற்றம் வருது. அப்போது மிகச்சரியாக தகவல்களை
மக்களில் கொண்டு போய் சேர்த்தக்கூடிய அவர்கள் முன்னிலை வரணும். இப்போ எடுத்துக்காட்டா இதனுடைய இது என்ன மிகச்சரியா என்ன வழிபாடுன்னா என்ன, பக்தினா என்ன, இது ஞானம்னா என்ன, இதை வந்து மிகச்சரியா சமூக ஊடகங்களை கொண்டு போகிறதுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ இவங்க இதெல்லாம் தயக்கமாக இருக்கக்கூடிய இந்த விவரமெல்லாம் சரியாக அறிந்தவர்கள் அவர்கள் முன் வரணும்னு சொல்கிறேன். நிறைய ஊடகங்கள் இப்போ இத்தனை நாள் நானே இந்த மெய்யியலை பற்றி பேசாமல் தான் இருந்தேன். எனக்கு எல்லாமே பத்திரிகையாளராக தான் பல பேருக்கு தெரியுமே தவிர நான் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக இதில் வந்து ஒரு ஈடுபாட்டோட ஆய்வுகள் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் இப்போ வெளியே வந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறத நம்ம பேசுகிறோம். இதே போல் பலரும் வந்து சொல்லும் பொழுது ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அது அந்த கடமையை வந்து ஒவ்வொருவரும் இது பற்றி அறிந்தவர்கள் முன் வந்து பேச. இப்போ இருக்கிற சமூகம் வந்து தமிழ் கலாச்சாரத்தை வந்து ஆர்வமாக கற்றுக்கிட்டு நிச்சயமா நீங்க காரணம் என்னன்னா நீங்க அதை நீங்க இந்த தமிழ் பண்பாடு அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா உலகத்துக்கு பொதுவானது, இயற்கையோடு ஒன்றியது, இயற்கைக்கு எதிரானது கிடையாது. சரிங்களா? அதுதான் நீங்க வந்து நம்ம வந்து நம்முடைய ஒவ்வொரு செயல்களுமே இயற்கையோடு ஒன்றியது. திருவூர் பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமாள் இயற்கை உண்மைன்னு சொல்றாரு. ஸோ நேச்சுரல் ட்ரூத் அப்படிங்கிறத அவர் சொல்றதே அது. ஸோ அதனால நம்மளுடைய வாழ்வியலே இயற்கையோடு சேர்ந்தது, இயற்கைக்கு எதிரானது எதுவுமே இல்லை. இயற்கை என்பதுதான் அறிவியல், அறிவியலோடு இணைந்தது. அதை நம்ம வந்து மீட்டு கொண்டு வரணுங்கிற சூழல் வந்து அந்த ஏக்கம் மக்களுக்கு வந்துருச்சு. ஸோ நமக்கு ஒவ்வாத பண்பாடு, ஒவ்வாத காலம் வந்து இன்னும் எளிமையாக சொல்ல போனால் காலையில் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை விவசாயத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க இயற்கையோடு வாழ்கிறாங்க. ஆடு மாடுகள் இதுன்னு வந்து எத்தனை மணிக்கு எந்திரிக்கும், அப்புறம் வந்து பயிர் எத்தனை மணிக்கு பயிரிடணும், அப்படியே அந்த இயற்கையோடவே போகிறதுனால தான் அவங்க இன்னும் வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்காங்க. 6 மணிக்கு இரவு 6 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்ருவாங்க அவங்க. இன்று என்ன மாடர்ன் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் லிவர் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகணும்னா முன்கூட்டியே சாயந்தரமும் குறைய சாப்பிட்டுக்கணும், அப்புறம் நைட்டில் வந்து உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும், தூங்கினாதான் லிவர் வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்டி ஏஜிங் பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. உணவு முறையில் வந்து டயட் கொண்டு வராங்க. நீங்கள் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்பசைன்னு சொல்லக்கூடிய பேஸ்ட் எல்லாம், டூத் பேஸ்ட் எல்லாம் எதில் செஞ்சதுலே நமக்கு தெரியாது. இப்போ பாருங்க உப்பு இருக்கு, புளி இருக்கு, காரம் இருக்குன்னு சொல்றாங்க. ஷாம்புல வந்து பார்த்தீங்கன்னா பூந்திக்கொட்டை இருக்கு அப்படின்னாங்க. அப்போ குறிப்பாக நம்மாழ்வார் அவர்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டு இப்போ என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வந்து இயற்கை பொருட்கள் இருக்குன்னு சொன்னாதான் வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இதுவே தமிழ் பண்பாடு, தமிழருடைய அந்த பண்பாட்டை நோக்கிய ஒரு திருப்புதல் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ அதை நோக்கி ஒவ்வொன்றா வர்றாங்க. அப்போ இடைப்பட்ட காலத்தில் பக்திங்கிற பெயர் தான் ஒரு குழப்பமான நிலையை வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் கூட நம்மாழ்வார் தெளிவுபடுத்திட்டார், இயற்கைனா என்ன, இயற்கை உணவுனா என்ன அப்படிங்கிறது. அப்போ அது அடுத்து இங்கே வந்து இருக்கக்கூடிய சிக்கல் வந்து இந்த பக்தியில் தான் வச்சுருக்காங்க. இந்த மூட நம்பிக்கைகளையும் சேர்த்து பக்தியின் திரட்டுறது, பேயை விரட்டுறதுன்னு சொல்கிறது, பிறகு வந்து பெண்களை ஆண்களெல்லாம் வந்து அப்யூஸ் பண்ணுறது, தவறாக பயன்படுத்துவது, பணத்துக்காக மிரட்டுவது, சோதிடம் என்ற பெயரால் மிரட்டுறது, ஆன்மீகம் என்ற பெயரால், பக்தி என்ற பெயரால் மிரட்டுறதுலாம் இருக்குது. அதெல்லாம் இன்னும் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். அதற்கு வந்து அறிவார்ந்தவர்கள் முன் வந்து நிறைய ஊடகங்களில் பேசுறது, கட்டுரைகள் வெளியிடுறது, சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கிற பயிற்சி வகுப்பை வந்து குறிப்பாக தமிழியல் சார்ந்தவர்கள் வந்து ஆண்டோர்களும் சார்ந்தவர்களும் முன் வரணும். அதுக்கான காலகட்டம் இருக்குது, அதுக்கான பிளாட்ஃபார்ம் இருக்குது. இல்லை தமிழ்நாடு அரசும் தொழில் துறையும் நல்லா செயல்படுறாங்களா இந்த மாதிரி விஷயங்கள்ல? இல்லை அது இன்னும் அதுதான் சொல்கிறேன். அவங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்பாடு இது தொடர்பானவெல்லாம் இன்னும் வந்து அவங்களுக்கே குழப்பம் இருக்குது. அவங்களே வந்து இப்போ சமஸ்கிருதத்தை தான் இத்தனை நாளாக குடமுழுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அது தமிழில் பண்ணணும்னு சொல்லி போராடி நீதிமன்றத்துக்குள்ள போய் வாங்க வேண்டியது. அப்பவும் சமஸ்கிருதமும் இருக்கும் தமிழும் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இரண்டுமே தான். ஆமாம், ராசராச சோழனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கோயிலில், பெருவுடையார் கோயிலில் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றிங்கிறதான் சொல்லு. அதில் தென்னாடுடைய சிவனுக்கு சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை பண்ணுறாங்க, தமிழ் கடவுள் முருகனுக்கு சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போய் தான் நம்ம வந்து அப்பவும் முழுசாக வந்து தமிழுக்கு மாறாமல் சமஸ்கிருதம் இருக்கும் தமிழும் இருக்குங்கிற மாதிரி போகுது. ஸோ அப்போ அரசாங்கமே இதில் வந்து அவங்களுக்கு வந்து தெளிவற்ற நிலையில் இருக்காங்க. அது இன்னும் வலுவாக அவர்கள் சட்டமாகவே கொண்டு வர முடியும். ஏற்கனவே ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தான் அர்ச்சனை செய்யப்படும் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் அந்த காலத்திலேயே வந்து வெளியிட்ட ஒரு அதிகாரியை அடுத்த நாள் வந்து டிபார்ட்மெண்ட் மாற்றிட்டாங்க. அப்புறம் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு போர்டு வச்சாங்க. இப்போ தமிழில் அர்ச்சனை செய்ய அப்படின்னு அர்ச்சகர்கள் வந்து இப்போ லிஸ்ட்டு போடுறாங்க. இன்னுமே தமிழே வந்து தமிழ் கோவில்களுக்கு நுழையாமல் இருக்குது. இது அரசாங்கத்தினுடைய, அது எந்த அரசாங்கம், திமுக அதிமுக ரெண்டு பேரும் செய்யக்கூடிய பிழையாது. இதில் எந்த மாதிரியான அரசியல் உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசியல் உள்நோக்கம் அங்கே நீங்கள் வந்து சமஸ்கிருதம் யார் பண்ணுறாங்க? பிராமணர்கள் தான் அவர்கள் முன்னிலைப்படுத்துறாங்க. பிராமணர்களுக்கான முக்கியத்துவத்தில் வந்து ஆட்சிகள் மாறினாலும் இந்த விஷயம் 1 கோடி பக்தர்களுடைய கோரிக்கை தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டுவது, ஒற்றை அந்த பிராமண அர்ச்சகருடைய கோரிக்கையை சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்ய வேண்டியது. அரசு வந்து யாருக்கு முக்கியத்துவம்? 2 பேரும் சமமாக நிறுத்துச்சு அப்படின்னா தவறு யார் மீது? அரசு மீது தான். அப்புறம் அதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம். நாங்கள் ஏன்னா எனக்கு புரிந்த மொழியில் எனக்கு வந்து இறைவரை வந்து பாடுவதற்கு அத்தனை பாடல்கள் இருக்குது.
அது எதுவுமே நீங்கள் மூட நம்பிக்கை கிடையாது. இறைவனை போற்றி புகழ்ந்து பாடி அது வந்து நம்ம பாடல்கள் பாட பாட நமக்குள்ள கருணை, அன்பு இதெல்லாம் பெருக்கெடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு தான் அந்த பாடல்கள் புனைகிறதே அதுக்கு தான் காரணம். மனமுருகி பாடும்போது தான் இறைவருடைய இது கிடைக்கும். திருவள்ளுவர் பிரகாச ராமலிங்க பெருமாள் தெளிவாகவே சொல்லார், இந்த மேலதாளங்களோடு பாடல்கள் பாடக்கூடாதுன்றார். இறைப்பாடலை எந்த விதமான இசை இல்லாமல் நீ வந்து மனமுருகி பாடினால் மட்டும்தான் அதுக்கு பலன் கிடைக்கும், அந்த உருக்கம் கிடைக்குன்றாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுல வந்து இன்னும் நம்ம மூடநம்பிக்கை நோக்கி இழுத்துட்டு போகிறது அப்படிங்கிறது இது நம்ம இன்னும் வந்து அரசாங்கமும் புரிந்து கொள்ளல, சமூக மக்களும் புரிந்து கொள்ளாமல் இருக்காங்க, இந்த மதவாதிகளுமே புரிந்து கொள்ளாமல் இருக்காங்க. அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்துத்துவம்ங்கிற அடிப்படையில் வந்து அப்படி போயிடுறாங்களே தவிர எது தமிழருடைய பண்பாடு அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறது அந்த குழப்பமாக இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கடவுள் வழிபாட்டில் தமிழர்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, அதிகப்படியாக வந்திருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டாக நீங்கள் வந்து சின்ன எடுத்துக்காட்ட சொல்ல முடியும். கோயம்புத்தூரில் ஜக்கி வாசுதேவ் வந்து ஒரு பெரிய ஈஷா யோகா மையம் போட்டு அது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு ஷாப்பிங் மாலாக கட்டி வச்சிருக்காரு. அவர் டூரிஸ்ட் பிளேஸ் தான், பஸ்ஸாக வருவாங்க, போயிட்டு உள்ளே போயிட்டு அந்த கடைசியில் வெளியே வரும்போது என்ட்ரி ஃபீஸ் போட்டு காசு வாங்கிட்டு ஊர் சுற்றி பார்த்துட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போது நிறைய வந்து தமிழ் மக்களுமே நிறைய கொஞ்சம் பேர் முதல்ல ஆரம்பத்தில் போனாங்க. அதற்கு பிறகு கடைசி இறுதியாக நடைபெற்ற அந்த சிவராத்திரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வட இந்திய முகங்கள் தான். ஸோ தமிழ் மக்கள் பிரபலங்களும் வட இந்தியர்கள் எல்லாருமே இருந்தாங்களே, தமிழ் மக்கள் வந்து போகலை. மாறா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே அங்கே வெள்ளிங்கிரி மலைக்கு போனவங்க லட்சக்கணக்கில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ சித்தர்கள் கோயில்களுக்கும் வழிபாட்டு கோயில்களுக்கும் மக்கள் லட்சக்கணக்கில் போகிறாங்க, எங்கெங்கிருந்தோ வர்றாங்க அங்கே. அது மாதிரி இங்கே எந்த இண்டு எடுக்கு மூளை முடுக்குள்ள இல்லாத அது கோவிட்டுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பக்தி மக்களுக்கு இயல்பாகவே அதிகமாகிடுச்சு. ஏன்னா அந்த ஒரு அச்சம் வந்து இறையச்சம் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய இந்த சித்தர்கள் வழிபாட்டு கோயிலுக்கு கூட்டமாக இதுவும் ஒரு விதத்தில் வந்து பிராமணர்களுக்கு ஒரு அச்சமாக தான் இருக்கும்ல. ஆமாம், நீங்கள் வந்து எப்படின்னா அது அந்த இடத்துல அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இவர்கள் கோவிலுக்கு வந்து அவர்களுக்கு வருமானம். ஸோ இவர்கள் இருக்கிற இல்லாத கோயிலுக்கு போகும்போது அது இதாக இருக்கும். அவர்கள் இந்த சித்தர்கள் எல்லாம் நீங்கள் அதை வளைக்க முடியல அவங்களால. நீங்கள் வந்து இப்போ சித்தர்கள் இப்போ எடுத்துக்காட்டால் பழனியில் போகர் சித்தர் இருக்கார். அவர் தான் முருகன் சிலையை உருவாக்குனார், தண்டாயுதபாணி சிலையை. ஆனால் போகர் சிலைக்கு வழிபாடு, போகருடைய அந்த சமாதிக்கு வழிபாடு வந்து பிராமணர்கள் இல்லை, காலமாக அவருடைய பிராமணர்கள் அல்லாதவர்கள் தான் பண்ணணும், அதுதான் விதி. ஆனால் இந்த கோயிலில் வந்து இப்போ பிராமணர்கள் பண்ணுறாங்க. பண்டாரத்தார் சமூகம் செய்து கொண்டிருந்த பூசை முறையை வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணப்பையர் நினைக்கிறார். அவர் ராமப்பையர் வந்து கிருஷ்ணதேவராயருடைய, அது விஸ்வநாதன் மன்னன் நாயக்க மன்னன் காலத்தில் ராமப்பையர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பண்டாரத்திடமிருந்து நான் வந்து பழனியில் விபூதி வாங்குவதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியேற்றிட்டு பிராமணர்களை உள்ளே கொண்டு வரார். 1300 செப்பு பட்டையுமே இருக்குது. 1400 1300 1400 வரைக்கும் பண்டாரங்கள் தான் அங்கே. இப்போ பண்டாரங்களை வெளியே நிறுத்திட்டாங்க. ஸோ முதலாக தமிழ்நாட்டு கோவிலுக்குள் பிராமணர்களுடைய உள்ளீடு வந்து பண்ணது இந்த தெலுங்கு நாயக்க மன்னர்களுடைய காலத்தில் தான். ஸோ அதன் பிறகு இவங்க வந்து எல்லா இடங்களையுமே ஆக்கிரமிக்க தொடங்கிட்டாங்க. ஆனால் இன்றும் குலதெய்வ கோயில்கள், சித்தர் கோயில்கள், ஐயனார் கோயில்கள் போன்றதெல்லாம் பிராமணர்கள் கிடையாதுன்னு வச்சுக்கலாம். பெரிய கோயில்கள், வருமானம் மிக்க கோயில்கள் எல்லாம் அவர்கள் கையில் இருக்கு. இல்லை, இப்போ இந்த தமிழர்களுடைய கூட்டம் மூத்த நம்பிமார்களை நம்பி வழிபட போயிட்டு இருக்காங்கன்னா பிராமணர்களுக்கு இங்கே ஒரு அச்சம் வரும்ல. ஐயோ, நாங்கள் இத்தனை வருஷம் நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை சொல்லி அவங்கள மடைமாற்றம் செய்து வச்சிருந்தோம், இப்போ இவங்க வேற திசையில போறாங்க, அவங்களுடைய சரியான திசையில போறாங்க. அப்ப இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு அச்சமும் பயமும் இவங்களுக்கான அந்த வழிபாட்டு முறையிலும் ஒரு தாக்குதல் வருங்கிற ஒரு அச்சம் இருக்கும். ஆமா, இப்போ நீங்க எடுத்துக்கிட்ட இதே வடலூரே சொல்றேன். திருவள்ளுவர் பிரகாச ராமலிங்க வள்ளல் ஒளி வழிபாடு தான் பண்ணணும்னு சொன்னார், உரு வழிபாடு கிடையாதுன்ட்டாரு. நீங்க வந்து இந்த தேங்காய் பழம் உடைக்கிறது, பூசை, இந்த முறையெல்லாம் இல்லைன்ட்டார் அவர். அதுக்கான வழிபாட்டு முறைகளையே தொகுத்து வச்சிருந்தார். அவர் சித்தி அடைந்ததுக்கு பிறகு என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார், ஒரு சிவாச்சாரிய பிராமணர், எனக்கு வந்து வள்ளலார் கனவுல வந்து என்னை தான் வந்து பூசை பண்ணிக்க சொல்லிட்டாருன்னு சாவி எடுத்துட்டு போயிட்டு அந்த ஞான சபையை திறந்து 130 ஆண்டுகளா அவருடைய வாரிசுகளும் உள்ள வந்து உருவ வழிபாடு, பூசை, வேள்வி இதெல்லாம் வள்ளலார் சொன்னாரோ அதற்கு நேர் எதிராக தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பொழுது நீதிமன்றத்துக்கு போய் தான் இப்பொழுது வந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. ஸோ இப்படி நெறிமுறைகளே அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வேள்வி முறை வந்து வள்ளலாருக்கு உடன்பாடு அல்லது சரிங்களா. அதே போல் வந்து இந்த பூசை முறைகள் வைத்தது, பிரதோஷ பூசை அப்படிலாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஸோ இவர்கள் செய்யக்கூடிய இந்த முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் முறைகளோடு ஒத்திருந்தால் அவங்க தாராளமாக பூசை பண்ணிட்டு போட்டோம். நம்ம தமிழருடைய கோவில்களுக்கு என்ன தமிழில் அர்ச்சனை செய்து முறையாக அந்த சித்தர்கள் என்ன வழிபாடு சொல்லியிருக்காங்களோ அந்த வழிபாட்டில் செஞ்சாங்கன்னா பரவாயில்ல. இவர்கள் மாறாக வந்து இவர்களுடைய பூசை, வேள்வி, யாகம் செய்தது, அப்புறம் வந்து சிறப்பு பூஜை செய்வது அப்படிங்கிறதெல்லாம் போகிறாங்க இல்லைங்களா. அது ஒரு ரெவென்யூ பேஸ்டில் போயிடும்போது தான் அது வந்து ஒன்று அந்த அவர்கள் என்ன நெறிமுறைக்கு சொன்னாங்களோ அதுக்கு நேர் எதிராக போயிடுது. அதுதான் இப்போ இவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தமிழர்கள் வரலைன்னா அந்த வருமானம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழர்களுடைய இந்த வழிபாட்டு முறை வந்து சிக்கனமான முறைங்கிற ஒரு கோட்பாட்டில் இருக்குது. ஏன்னா
நம்ம முன்னோர்கள் சொன்னது போல தேங்காய் உடைப்பது, எலுமிச்சை பழம் கொண்டது அது வருமானத்திற்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அதை சிக்கன முறைன்னு நம்ம சொல்லுவோம். இந்த சிக்கன முறையை வந்து தமிழர்களுடைய உலகளவுல பிரசித்தி பெற்று ஒரு முன்னேற்றமாக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா பிராமணர்கள் வந்து இதை எதிர்க்க மாட்டாங்கிற என்ன நிச்சயம் இருக்கு? திருமூலர் சொல்றார், இருக்கிறதுலே சித்தர் திருமூலர் தான் வந்து மிகப்பெரிய முன்னோடி. யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு உணவு அப்படின்னு சொல்லிட்டு யாவர்க்குமாம் வந்து இன்சொல் சொல்வது தானே அப்படின்றது. என்ன பொருள்னா, நீங்கள் இறைவரை பூசிக்கணும், பூசை பண்ணணும், வழிபடணும்னா ஒரு பச்சை இலையை பறித்து வச்சு வழிபட்டால் போதும். அதே போல் பசுவிற்கு வந்து ஒரு கொஞ்சம் இறைய கொடு. ஏன்னா அதுதான் பால் நெய்யெல்லாம் நமக்கு சாப்பாடு, அதான் செல்வம் காலங்காலமாக இருக்கிறது வந்து நமக்கு கொடுக்குறதுனால அதுக்கு ஒரு வாயுரை கொடு. அப்புறம் நீ உண்ணும்போது உன் கைப்பிடியிலேருந்து ஒரு பிடி எடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீ உணவாக கொடு, பசி ஆற்று. அப்புறம் அடுத்தவங்களுக்கு இன்சொல் சொல்லு, கடும் சொல் சொல்லாத. இதுதான் ஒட்டுமொத்தமாக மனிதனுடைய தன்மையாகவே திருமூலர் சொல்கிறார். அப்போ நீங்கள் இதில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எளிமையான ஒரு வழிபாட்டு முறை தான். அதற்கு மேலே நீங்கள் பணம் இருக்கிறவங்க விருப்பப்படுறவங்க வந்து கொண்டு போய் எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வழிபாடு இல்லை. நீங்கள் எப்போ வந்து அது பணக்காரத்தனம் வந்துடுதோ அது இறைவரை விட்டு விலகி ஒரு ஆடம்பரமாக போயிடும். ஸோ எனவே அதில் வந்து அதனால தான் சித்தர்கள் ஞானிகள்லாம் அந்த உருவ வழிபாடே வேண்டாம்னு சொன்னது காரணம் தான். இவங்க போய் தங்க கிரீடம் செய்கிறது, அந்த கிரீடம் செய்கிறதுன்னு இவர்கள் எல்லாம் செய்தெல்லாம் வந்து மிக இறையியலுக்கு எதிரானது தான். இவர்கள் விருப்பத்தின் பேரில் சரி, அன்பின் அடிப்படையில் நான் போய் பூசை அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா பூ செய்ன்னு தான் அர்த்தம். பூவை கொண்டு செய்யக்கூடிய பூசை தான் அது. அது பிற்காலத்தில் வந்து இப்போ பொன் செய்யலாம் ஆயிடுச்சு, பொண்ணை கொண்டு போய் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அது நிறைய பின்னாடி திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. அது எல்லாமே கமர்ஷியல் ஆக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். அது கமர்ஷியல் ஆனதுனால தான் இந்த பக்திங்கிறது வந்து இந்த அளவுக்கு பெரிய ஒரு குளறுபடியானது காரணம். இப்போ முன்னோர்கள் காலகட்டத்தில் வந்து தமிழருடைய திருமணம் வாழ்வு முறைங்கிறது வித்தியாசமாக இருக்குன்னு நம்ம புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கோம். இப்போ இருக்கிற தமிழ் கலாச்சார பண்பாடுகளை மறந்து மக்கள் வந்து திருமண முறைகளில் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இப்போ எப்படி தமிழ் முறையில் திருமணங்கள் நடத்தினா நன்றாக இருக்கும்? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேன்னு ஒரு டே கொண்டு வந்தாங்க. இது ஒவ்வொரு டே கொண்டு வந்ததுக்கு பின்னாடிலாம் ஒரு கமர்ஷியல் வேல்யூ, ஒரு மார்க்கெட்டிங் இருக்குது. இப்போ திருமணம் அப்படிங்கிறது அப்படி தான். திருமணம் அப்படின்னா 10 லட்ச ரூபா மண்டபத்துக்கு பிடிக்கிறாங்க. ஒரு மண்டபம் வந்து 10 லட்ச ரூபா ஒரு நாள் வாடகைக்கு பிடிச்சி திருமணம் செய்து ஆடம்பரமாக செய்யக்கூடிய நிலைமைக்கு போயிட்டாங்க. இது என்னென்னா அடுத்தவர்களுக்காக வாழ தொடங்குனது தான். ஸோ இது வந்து தனக்கான ஒரு வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கையை வாழ்றது இல்லாமல் முன்னோர்களுடைய அந்த காலகட்டத்தில் இருந்த போது திருமணம் அந்த வாழ்வு முறை பற்றி ஏதாவது ரொம்ப எளிமையான திருமணம். இந்த அது எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு காதலன் காதலியருடைய காதலிக்கிறாங்கன்னா அது அவர்கள் வந்து பெற்றோர்களுக்கு அனுமதி கேட்பாங்க. பெற்றோர் அனுமதி கொடுக்கலன்னா அவங்க வேற ஊருக்கு போய் 2 பேரும் போய் திருமணம் செய்து வாழ தொடங்கிடுவாங்க. ரொம்ப எளிமையான திருமணம். அவர்கள் வந்து மலர் சூடி திருமணம் செய்ததாக இருக்கு. வேற ஒன்று ஊர் மக்கள் முன்னாடியில் செய்யுங்கிறது பின்னாடி வருது. அது வந்து ஐயர் யாத்திரர் அப்படின்னு வரும். இவங்க வந்து ஐயர்னா என்ன ஐயர்னு நினைச்சிட்டாங்க. ஐயா அப்படிங்கிறது வயதில் மூத்தவர்களுக்கு அழைக்கக்கூடிய ஐயா. பெண்கள் வயதில் மூத்தவர்களுக்கு ஐயை. ஸோ பொதுவாக வந்து மதிப்பு மிக்கவராக கூறுவது ஐயர். இது வந்து சாதி பெயர் அல்ல, சரிங்களா? இது தமிழ் சொல். இது பிற்காலத்தில் வந்து குறிப்பிட்ட சாதிக்கு இவங்க மாற்றினதே முதல்ல பிழை, பெரிய ஒரு பிழை. அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வலுவு ஏற்படுது இந்த திருமண முறைகளில் வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி ஏமாத்திடுறாங்க. காதலிச்சுட்டு வந்து ஏமாத்துறது அப்படிங்கிறது வந்து உடனே இந்த முறை சரியில்லாமல் போகுதுன்னு சொல்லிட்டு ஐயர்னா உயர்ந்த மக்கள் எல்லாம், ஊர் மக்கள் எல்லாம், அறிவு சார்ந்தவர்கள் எல்லாம் அமர்ந்து அந்த உயர்ந்த மக்கள்னு சொன்னதை இவங்க மாற்றிக்கிட்டாங்க. அந்த அறிவு சார்ந்த மக்கள், அவங்க கல்வியாளனாக இருந்தாங்க, எல்லாமே ஸ்காலர்கள், ஊர் பொதுமக்கள்லாம் பெரியவங்களாக உட்கார்ந்து இதுக்கு ஒரு முறையை வகுக்கிறாங்க. ஸோ முறை வகுத்து தான் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அது எப்படிப்பட்ட முறை வகுக்கிறாங்க, அது ஆடம்பரம்லாம் இல்லை, ஊர் மக்கள் முன்னிலையில் செய்யணும், அவ்வளோதான். ஸோ அப்போ போய் பேச முடியாது இல்லை. இவங்க வந்து நான் அந்த ஊர் இது கூட இன்னைக்கு கூட பத்திரிகையில் என்ன போடுவாங்க, இன்னார் சுற்றத்தார் சூழ உறவினர் சூழங்கிறது அது ரெக்கார்டு. அது இப்போ வீடியோ எடுக்கிறது காரணம் என்னன்னா அது ரெக்கார்டுக்காக தான். அன்னைக்கு வீடியோ இல்லை, மக்கள் கண்கள் தான் வீடியோ. மக்கள் முன்னாடி சாட்சியாக நின்று இறைவரை வணங்கி அல்லது நிலவையோ சூரியனையோ வணங்கி அவர்கள் வந்து மாலை மாற்றிக்கொள்வதுன்னா சின்னதாக மலர் சூடிக்கொள்வதாகத்தான் இருந்திருக்கு. தாலி கூட பிற்காலத்தில் தான் வந்தது. பிற்காலத்தில் வந்தபோது திருவிற்பிரகாச ராமலிங்குழல் காலத்திலேயே வந்து வள்ளலார் காலத்தில் அவர் வந்து கணவன் இறந்தால் பெண்கள் தாலி எடுக்க வேண்டான்றார். அவர் எதுக்காக சொல்கிறாருன்னா, அப்போ தாலி மட்டுமே எடுக்க மாட்டாங்க. தாலி எடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, வெள்ளை உடைய எடுத்துக்கணும், அதை வந்து கண்டிக்கிறார் அவர். அப்படிலாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பெண் எப்படி இயல்பாக வாழ்கிறாலோ அப்படியே வாழலாம் அப்படிங்கிறாரு. அதே போல் மனைவி இருந்துட்டா கணவன் உடனே அடுத்த கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றார் அவர். இதெல்லாம் 1800லேயே சொல்லிட்டார் அவர். அப்போ மனைவி இறந்துட்டாங்கன்னா கணவன் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு அவங்க தங்கச்சிவோ அவங்களை வேற யாராவது திருமணம் பண்ணிவிடுவோம். அதையும் தடுக்கிறாரு, உடனே செய்யாத, அப்போ நீங்கள் சிறிது காலம் பொறுத்து உனக்கு தேவைப்பட்டால் பாரு, இல்லாட்டி அமைதியாக இருன்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த திருமண சமூக உறவுகளில் பிழை ஏற்பட்ட போது திருத்தியிருக்காங்க.
ஆனால் என்றுமே ஆடம்பரமாக்கியது இல்லை, இப்ப என்றுமே படோடபமாக்கியது. இந்த காலத்துல நடக்கக்கூடிய இந்த திருமணங்கள்ல என்ன மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாற்றத்தை எளிமைப்படுத்தணும். நீங்கள் ரொம்ப ஒரு நல்ல இதுன்னா கோவில்கள் அழகாக செஞ்சுட்டு போகலாம். இந்த பெரிய பெரிய ஆடம்பரங்கள் அப்படின்னா இது என்ன ஆகுதுன்னா, பெரிய பெரிய ஆடம்பரங்கள் செய்யும்போது வசதி இல்லாதவங்களும் அதை நோக்கி போகிறாங்க. அப்போ அந்த பணத்துக்காக அதை செய்வதற்காக இவர்கள் வந்து முறைகேடான செயலில் ஈடுபடுறது கூட வாய்ப்புகள் போயிடுது. ஒன்று கடனாளி ஆவாங்க, இல்லைன்னா இது சம்பாதிக்கிறதுக்கு ஒரு குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறதுன்னு போயிடுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவசியமற்ற ஒன்று. மிக எளிமையான தமிழர் முறைப்படியான திருமண உறவுகளில் என்ன சொன்னால், திருமணத்திற்கு ஆகக்கூடிய செலவுகள், அதே போல் நீங்கள் வந்து மற்ற இது ஆடம்பரத்திற்கு ஆகக்கூடிய செலவுகளை குழந்தையின் கல்விக்கு செலவு பண்ணலாம், அது வெளிநாடுகள் போகிறதுக்கு செலவு பண்ணலாம். எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு வந்து ஒரு 4 பேர்த்துக்கு வறியவர்களுக்கு உணவளிக்கலாம். 10 லட்சம் ரூபா வாடகையில் நீங்கள் மண்டபம் பார்க்கறதுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை பேர் பசியாற்றலாம்? கண்டிப்பா. அதை செஞ்சால் புண்ணியமாக கிடைக்கும். இது செஞ்சால் என்ன கிடைக்க போகுது? இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு அழகாக பதிலளித்ததற்கு நெவரெஸ்ட் தமிழ் சார்பாக நன்றி. நன்றி. வணக்கம்.